இன்றிரவு 8:45 ஒரு நிமிடம் கூட தாமதிக்காதீர்கள். ஏனென்றால் அந்த நேரம் கடந்துவிட்டால் இன்று இரவு சிவபெருமான் திறந்து வைக்கும் அந்த அற்புத வாயில் மூடிவிடும். இது நம்பிக்கையா? இல்லை. இது 1000 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த காலத்தின் ரகசியம். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எப்போதாவது இரவு படுக்கைக்கு போகும்போது உள்ளே ஒரு வெறுமை இருக்கிறதா? எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. நாள் முழுக்க உழைத்தீர்கள், ஆனால் இதயம் நிரம்பவில்லை. இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் இன்றிரவு ஒரு விஷயம் செய்தால், சரியாக 8:45 ஒரே ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று மாறும். உடலில் மட்டுமில்லை, மனதில், ஆன்மாவில். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறது சிவபெருமான் பற்றிய வெறும் கதை மட்டுமில்லை. இது நேரத்தின் ரகசியம், இது பிரபஞ்சத்தின் ஆற்றல், இது உங்கள் உடலில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சக்தியை எழுப்பும் வழிமுறை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த வீடியோவின் இறுதியில் நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். அந்த ரகசியம் சிவபெருமான் ஏன் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பக்தர்களுக்கு பதில் சொல்கிறார் என்பதை விளக்கும். அது கேட்கும் போது நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். முதலில் ஒரு கதை சொல்கிறேன். திருவண்ணாமலையில் ஒரு வயதான பாட்டி இருந்தார்கள். பேர் பொன்னம்மாள். அவர்களுக்கு வயது 72. கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே இருந்தது. மகன் வெளிநாட்டில் இருந்தான். மருமகள் தனியாக வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள். பாட்டிக்கு எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்கள் விடாமல் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு 8:30 எழுந்து சிறிய விளக்கு ஏற்றி சிவபெருமானை நோக்கி அமர்ந்து மனதுக்குள் பேசுவார்கள். வேண்டுதல் கேட்க மாட்டார்கள், வரம் கேட்க மாட்டார்கள். வெறுமனே அமர்ந்து மூச்சை மெல்ல விட்டு, நீ இருக்கிறாய், அது போதும் என்று சொல்வார்கள். 6 மாதம் கழித்து அந்த மருமகள் சொன்னாள், அம்மா, உங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு ஒரு அமைதி வருகிறது. என்னவோ உங்களுக்கு ஒரு ஒளி வந்திருக்கு. இது கற்பனை கதை இல்ல, இது நடக்கும். ஏனென்றால் சிவபெருமான் என்பவர் ஒரு சிலை மட்டுமில்லை. அவர் ஒரு நிலை, ஒரு அதிர்வு, ஒரு அலைநீளம். இப்போது நான் உங்களுக்கு ஒன்று கேட்கிறேன். நீங்கள் இதுவரை எத்தனை தடவை கோவிலுக்கு போய் வந்தீர்கள்? எத்தனை முறை பிரார்த்தனை செய்தீர்கள்? ஆனால் உள்ளே ஒரு உணர்வு வருகிறதா? ஏன் எனக்கு கேட்கவில்லை என்று? அதற்கு காரணம் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அன்பு இல்லாமலே இல்லை. காரணம், நாம் சரியான நேரத்தில் சரியான நிலையில் இல்லை. இப்போது யோசியுங்கள். மின்சாரம் எப்போதும் கம்பியில் ஓடுகிறது, ஆனால் நாம் சுவிட்ச் போடாமல் விளக்கு எரியாது. சிவபெருமானின் ஆற்றலும் அப்படித்தான், எப்போதும் இருக்கிறது. ஆனால் நாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் இணைக்க வேண்டும். அந்த நேரம்தான் இன்றிரவு 8:45. ஏன் இந்த நேரம் மட்டும் சிறப்பானது என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு விடை சொல்வதற்கு முன்பு நான் ஒன்று சொல்ல வேண்டும். நம் முன்னோர்கள் வெறும் நம்பிக்கையால் மட்டுமே வாழவில்லை, அவர்கள் அனுபவத்தால் வாழ்ந்தார்கள். 1000 வருஷமாக அவர்கள் கண்டு கொண்டது என்னவென்றால், சூரியன் மறைந்த பிறகு இரவு உணவுக்கு முன்பு சந்தி வேளையில், அதாவது நாள் முடிந்து இரவு ஆரம்பிக்கும் அந்த சந்தி நேரத்தில் பிரபஞ்சத்தின் மின்னோட்டம் மாறுகிறது. இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை என்பதற்கு இப்போது அறிவியல் கூட சொல்கிறது. மாலை நேரத்தில் மனித மூளையில் மெலடோனின் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் மனம் இயல்பாகவே அமைதியான நிலைக்கு போக தயாராகிறது. கவலை, கோபம், அலைச்சல் எல்லாமே கொஞ்சம் குறைகிறது. அந்த நேரத்தில் தியானம் செய்தால் அது ஆழமாக போகும். அந்த நேரத்தில் பிரார்த்தனை சென்றால் அது உள்ளிருந்து வரும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? அந்த நேரத்தில் கையில் தொலைபேசி, அந்த நேரத்தில் தொலைக்காட்சி, அந்த நேரத்தில் யாரோடாவது வாக்குவாதம். அந்த அமைதியான வாயில் திறக்கிறது, நாம தெரியாமல் அதை மூடிவிடுகிறோம். இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சிவபெருமான் என்ற வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதே நம் வாழ்க்கையின் திசையை மாற்றும். சிவன் என்றால் என்ன? சியாடலை என்றால் பாவங்களை போக்குபவன், வ என்றால் அருள் புரிபவன், என்னன் என்றால் எங்கும் நிறைந்திருப்பவன். சிவன் என்பது ஒரு பெயர் மட்டுமில்லை, அது ஒரு நிலை. அந்த நிலை உங்களுக்குள்ளும் இருக்கிறது, தூங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றிரவு அதை எழுப்ப வேண்டும். தொன்மையான சித்தர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், உடல் ஒரு கோயில், மனம் அந்த கோயிலில் இருக்கும் விளக்கு, ஆன்மா அதில் இருக்கும் சோதி. ஆனால் நாம் கோயிலை பூட்டிவிட்டோம். விளக்கு அணைந்து விட்டது, சோதி தனியாக உள்ளே உட்கார்ந்திருக்கிறது. யாராவது வருவார்களா என்றது காத்திருக்கிறது. ஒரு நிமிஷம் நிறுத்துங்கள், இதை யோசியுங்கள். நீங்கள் கோபப்படும் போது, பயப்படும் போது, வலி வரும்போது, அந்த நேரத்தில் உங்கள் உள்ளே ஒரு குரல் வருகிறதா? இது தாங்குமா என்றது. அந்த குரல் தான் சோதி, அந்த குரல் தான் சிவன். அது உங்களை கைவிடுவதில்லை, நீங்கள் அதை கவனிக்கவில்லை. இப்போது ஒரு உண்மையான நிகழ்வு சொல்கிறேன். சென்னையில் ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு நடுத்தர வயது பெண்மணி. பேர் வேண்டாம், ஆனால் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை உங்களில் பலருக்கு பரிச்சயமாக இருக்கும். கணவர் நோயில் இருந்தார். குழந்தைகள் படிப்பு, கடன், வீட்டு வாடகை எல்லாமே ஒரே நேரத்தில் வந்தது. ஒரு நாள் இரவு அவர் என்னிடம் சொன்னார், நான் கோவிலுக்கு போவதை நிறுத்திவிட்டேன். கேட்கிறேன், ஆனால் கிடைக்கவில்லை. என்ன பிரயோஜனம்? நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் கோவிலுக்கு போகும்போது என்ன கேட்கிறீர்கள்? அவர் சொன்னார், கடன் தீரணும், கணவருக்கு உடம்பு சரியாகணும், குழந்தைகளுக்கு நல்லது நடக்கணும். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகவில்லை, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீர்கள்,
வாங்க போகிறீங்கள். கோவில் என்பது கொடுக்க போகும் இடம். ஆனால் என்னை கொடுக்க போகும் இடம். அவர் அதிர்ந்தார். என்னை கொடுப்பதா? என்கிடம் என்ன இருக்கிறது? உங்கள் மூச்சு இருக்கிறது, உங்கள் நேரம் இருக்கிறது, உங்கள் கவலையை கொடுங்கள், உங்கள் பயத்தை கொடுங்கள். அதை கொடுத்தால் அவர் என்ன திரும்ப தருவார் என்று பாருங்கள். அந்த பெண்மணி அடுத்த நாளிலிருந்து ஒரு வழக்கம் தொடங்கினார். இரவு 8:45 வெறும் 10 நிமிடம் தொலைபேசியை வைத்துவிட்டு விளக்கு ஏற்றி கண்களை மூடி, என் கவலையை உனக்கு கொடுக்கிறேன், நான் மட்டும் தாங்க மாட்டேன், நீ தாங்கு என்று சொல்லி அமர்ந்தார். 2 மாதம் கழித்து நடந்தது என்னவென்றால், கணவர் உடல்நிலை படிப்படியாக சரியானது. கடனுக்கு ஒரு வழி திறந்தது. ஆனால் இதைவிட முக்கியமான விஷயம் நடந்தது. அவர் மாறினார். உள்ளிருந்து அமைதியாக ஆனார். முகத்தில் ஒரு ஒளி வந்தது. அதுதான் சிவனின் செயல். இப்போது நான் உங்களுக்கு சிவபெருமானை பற்றிய ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறேன். நம் வேதங்கள் சொல்கிறது, சிவன் 3 விஷயங்களின் அதிபதி. படைப்பு, காப்பு, அழிப்பு. ஆனால் இந்த 3ம் வேற வேற விஷயம் இல்லை. இந்த 3ம் ஒரே நேரத்தில் நடக்குது. உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் அழியும் போது வேற ஒன்று படைக்கப்படுகிறது. ஒரு கதவு மூடும் போது இன்னொரு கதவு திறக்குது. ஆனால் நாம் மூடிய கதவையே பார்த்து கொண்டே அழுகிறோம். திறந்த கதவை பார்க்கவே மாட்டோம். சிவன் என்ன சொல்கிறார்? நான் அழிப்பவன் இல்லை, நான் மாற்றுபவன். கொஞ்சம் நிறுத்துங்கள். இந்த ஒரு வரி உங்கள் மனதில் ஆழமாக இறங்கட்டும். உங்கள் வாழ்க்கையில எது தொலைந்தது என்று நினைக்கிறீங்க? வேலை போனது, உறவு உடைந்தது, ஆரோக்கியம் குறைந்தது. அதை சிவன் அழித்தான் என்று சொல்வதற்கில்லை. அதை சிவன் மாற்றினான். ஏன் மாற்றினான்? ஏனென்றால் அந்த பழைய நிலையில நீங்கள் வளர முடியாது. அந்த மாற்றம் இல்லாமல் நீங்கள் இன்றிருக்கும் நிலைக்கு வந்திருக்க மாட்டீர்கள். இது தெரிஞ்ச பிறகும் வலிக்கும். ஆனால் வலியின் அர்த்தம் மாறும். என்னை யாரோ தண்டிக்கிறார்கள் என்ற உணர்வு போகும். என்னை யாரோ வடிவமைக்கிறார்கள் என்ற உணர்வு வரும். இப்போது பிரபஞ்ச ஆற்றல் பற்றி பேசுவோம். நமது உடலில் 7 சக்கர மையங்கள் இருக்கிறது என்று சித்தர்கள் சொன்னார்கள். இன்று அறிவியல் அதை வேற பேரில் சொல்கிறது. நரம்பு மண்டல மையங்கள், நாளமில்லா சுரப்பிகள். ஆனால் அர்த்தம் ஒன்றே. நம் உடலில் ஆற்றல் பாயும் வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் சரியாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். அந்த வழிகள் அடைத்துக் கொண்டால் நோயும் கவலையும் தேக்கமும் வரும். சிவனின் தியானம் அந்த வழிகளை திறக்கிறது. எப்படி? மிகவும் எளிமையாக சொல்கிறேன். நம் மூளை ஒரு நிமிஷத்தில சராசரியாக 60,000 எண்ணங்களை உருவாக்கும். அதில் 80% எதிர்மறையான எண்ணங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது என்ன செய்கிறது? அது நம் உடலில் அழுத்த ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறது. அந்த ஹார்மோன்கள் நம் இரத்த நாளங்களை சுருக்குகிறது, மனசை இறுக்குகிறது, ஆற்றலை அடைத்துக் கொள்கிறது. தியானம் என்பது அந்த 80% எதிர்மறையான எண்ணங்களை நிறுத்தி மூளையை ஓய்வெடுக்க வைப்பது. அந்த ஒரு செயல் மட்டுமே உடல் சுயகுணமாக ஆரம்பிக்கும். ஆற்றல் சுதந்திரமாக பாய ஆரம்பிக்கும். சிவபெருமான் 3 கண் கொண்டவர் என்று சொல்கிறோம். அந்த 3வது கண் என்ன? அது ஞானக்கண். அது புலன்களுக்கு அப்பால் பார்க்கும் கண். நமக்கும் அந்த ஞானக்கண் இருக்கிறது, நெற்றியின் மத்தியில். அதை ஆக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள். அந்த மையம் செயல்படும் போது உள்ளுணர்வு பலமாகும். சரியான முடிவெடுக்கும் திறன் வரும். எது நடக்கப் போகிறது என்ற ஒரு ஆழமான உணர்வு வரும். இன்றிரவு 8:45 தியானத்தில் நாம் அந்த மையத்தை தட்டி எழுப்பப் போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு ஒரு தடை பற்றி பேச வேண்டும். பலர் சொல்வார்கள், தியானம் செய்ய உட்கார்ந்தால் மனசு அடங்கவே மாட்டேன் என்கிறது. எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னால் ஆகாது. இதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். இந்த தவற்றை புரிந்து கொள்ளுங்கள். தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது இல்லை. தியானம் என்பது எண்ணங்களை பார்ப்பது. ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து நீரோட்டத்தை பார்ப்பது போல நமது எண்ணங்களை இதோ வருகிறது, இதோ போகிறது என்று பார்ப்பது. ஒரு குழந்தை சேற்றில் விளையாடும். சிறிது நேரம் கழித்து சுத்தமான தண்ணீரில் குளிப்பாட்டினால் சேறு போகும். தியானம் அப்படித்தான். நாம் எண்ணங்களை அடக்குவதில்லை, அவற்றை சுத்தமான கவனத்தில் கழுவுகிறோம். ஒரு முக்கியமான வழிமுறை சொல்கிறேன். இன்றிரவு 8:45 நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று. இது கஷ்டமான விஷயம் இல்லை. 5 நிமிடம் போதும். ஆரம்பிக்க முதலில் ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்கள். தரையில் அமர்ந்தால் நல்லது. முடியாவிட்டால் நாற்காலியிலும் பரவாயில்லை. கண்களை மூடுங்கள். ஆழமாக 3 மூச்சு விடுங்கள். மூக்கால் இழுங்கள், வாயால் விடுங்கள். இப்போது உங்கள் மனதில் சிவபெருமானின் உருவத்தை கொண்டு வாருங்கள். திருநீறு பூசிய நெற்றி, கங்கை தாங்கிய தலை, அர்த்தசந்திரன், 3 கண்கள். அந்த முகத்துல ஒரு அமைதி இருக்கும். கோபம் இல்லை, நிந்தனை இல்லை, வெறும் அன்பு. அந்த முகத்தை பாருங்கள். மனதுக்குள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், சிவா. அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், சிவா, சிவா, சிவா. அந்த வார்த்தையின் அதிர்வை உணருங்கள். சி என்ற ஒளி இடி நெஞ்சில் எங்கே ஒலிக்கிறது என்று கவனியுங்கள். வா என்ற ஒளி தொண்டையில எப்படி அதிர்கிறது என்று கவனியுங்கள். 5 நிமிடம் இதை செய்யுங்கள். அவ்வளவுதான். ஆனால் ஒரு நிபந்தனை. அந்த நேரத்திலே தொலைபேசி வேண்டாம், தொலைக்காட்சி வேண்டாம். விளக்கு மங்கலாக இருந்தால் நல்லது. அல்லது ஒரு சின்ன விளக்கோ நெய் தீபமோ ஏற்றி வையுங்கள். அந்த சூழல் மனதை மிக வேகமாக ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும். இப்போது ஒரு ஆழமான உண்மைக்கு வருகிறேன். சிவனின் நடராஜ வடிவம் பற்றி கேட்டிருப்பீர்கள். அந்த நடனம் என்ன சொல்கிறது? அவர் ஒரு குட்டி மனிதனின் மீது நின்று நடனம் ஆடுகிறார். அந்த குட்டி மனிதன் யார்?
அவன் பேர் முயலகன். அவன் அகங்காரத்தின் சின்னம், அலட்சியத்தின் சின்னம். சிவன் அவன் மீது நின்று நடனம் ஆடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம் அகங்காரத்தை, நம் நான் மட்டும்தான் சரி என்ற மனோபாவத்தை, நம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற சுயகேந்திரிய சிந்தனையை நீக்கி அதன் மீது நடனமாடு, அதாவது அந்த நிலையை கடந்து முன்னேறு என்று சொல்கிறார். இது நமக்கு என்ன சொல்கிறது? நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளில் பெரும்பாலானவை நம் அகங்காரத்தால் வருகிறது. நான் தான் சரி என்று சண்டையிடுவது, என்னால் மட்டுமே இது நடக்கும் என்று பிறரை நம்பாமல் இருப்பது, இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னை யாரும் பாராட்டவில்லை என்று மனம் சோர்வது, இவை எல்லாமே முயலகன். இவற்றை கடக்க வேண்டும். சிவன் அதை எப்படி கடந்தார் தெரியுமா? நடனமாடி. ஆமாம், துக்கத்திற்கு பதில் நடனம், சுமைக்கு பதில் லயம். இந்த உலகம் ஒரு நடனம், அதுல நீங்கள் ஒரு நடனக்காரர். உங்கள் வலியும் ஒரு ஸ்டெப், உங்கள் மகிழ்ச்சியும் ஒரு ஸ்டெப். இரண்டையும் அழகாக ஆடினால் நடனம் முழுமையாகும். இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையில இருக்கிறீங்களா? சில பேருக்கு ஆமாம் என்று உணர்வு வரும். ஏதோ ஒன்று மாறண்டும் எண்ணத்தோடும். அந்த உணர்வு சிவன் கொடுக்கும் சமிக்கை. ஒரு கதை சொல்கிறேன். மதுரையில் ஒரு வாலிபன் இருந்தான். வேலை இல்லை, திருமணமாகவில்லை, தினமும் வீட்டில் படுத்திருந்தான். அவன் அம்மா கண்ணீர் விட்டு சொன்னாள், மகனே, சிவன் கோவிலுக்கு போய் விழுந்து கும்பிடு, ஏதாவது நடக்கும். மகன் சொன்னான், அம்மா, சிவன் என்னை பார்க்கவே மாட்டேன் என்கிறான், நான் போய் என்ன பயன்? அம்மா சொன்னாள், அவன் பார்க்கணும்னு போகாதே, நீ போறதால நீ மாறுவ, அதுதான் அவன் வேலை. அந்த மகன் அடுத்த நாள் போனான். கோவில் முன் நிறைய ஆட்கள். அவன் உள்ளே போனான். அங்கே நின்றான். திடீரென்று காரணமே இல்லாமல் கண்களில் தண்ணீர் வந்தது. ஏன் என்று தெரியவில்லை. வலி என்று சொல்ல மாட்டான், சந்தோஷம் என்று சொல்ல மாட்டான். ஆனால் ஏதோ ஒன்று கரைந்தது, ஏதோ ஒரு பூட்டு திறந்தது. அந்த நாளிலிருந்து அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்தது. 6 மாதம் கழித்து வேலை கிடைத்தது. 1 வருஷம் கழித்து திருமணம் நடந்தது. இது சிவன் அவனுக்கு வேலை தந்தானா? இல்லை, சிவன் அவனுக்கு தெளிவு தந்தான். தெளிவு இருந்தால் வழி காண்பான். இப்போது நண்பர்களே, ஒரு நிமிடம் உங்களிடம் நேர்மையாக கேட்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது தற்செயல் இல்லை. நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்கள், ஏதோ ஒன்று தேடிக்கொண்டிருந்தீர்கள். அமைதி தேடினீர்களா? அர்த்தம் தேடினீர்களா? வழி தேடினீர்களா? அந்த தேடுதல் தான் சிவன் உங்களை இங்கே கொண்டு வந்தது. இப்போது ஒரு முக்கியமான கட்டம் வருகிறது. இந்த வீடியோவை இந்த நேரம் வரை பார்த்திருக்கிறீங்களென்றால் நீங்கள் உண்மையில ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள். அந்த விருப்பமே சக்தி. அதை வீணாக்காதீர்கள். கீழே கமெண்ட் பெட்டியில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள், சிவா அப்படின்று. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை உங்கள் நிலையை சொல்லும். நீங்கள் இந்த பயணத்தில் தயார் என்று. இப்போது ஒரு அதிர்ச்சியான உண்மை சொல்கிறேன். நம்மில் பாதிக்கும் அதிகமான பேர், ஆமாம், சரியாக பாதிக்கும் மேல், ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணணும் என்று நினைக்கிறோம். ஆனால் செய்வதில்லை. ஏன்? நேரம் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்துல தொலைபேசியில 1 மணி நேரம் செலவிடுகிறோம். இது உங்களா? இந்த வார்த்தைகள் தாக்குகிறதா? தாக்கட்டும். என்றால் அந்த தாக்கம் உங்களை மாற்றும். நான் உங்களை திட்ட சொல்லவில்லை. நான் உங்களை நேசிப்பதால நேர்மையாக சொல்கிறேன். 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம். இன்றிரவு 8:45. அதுதான் உங்களிடம் கேட்கப்படுகிறது. இப்போது நான் உங்களுக்கு சிவபெருமானின் பஞ்சாட்சரம் பற்றி சொல்கிறேன். நமசிவாய். இந்த 5 எழுத்துகள், இவை வெறும் வார்த்தைகள் இல்லை. இவை ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தத்துவம். என்ன என்றால் பூமி, எம் என்றால் நீர், சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று, ஏ என்றால் ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதங்களும் நம் உடலில் இருக்கிறது. நம் எலும்புகள் பூமி, நம் ரத்தம் நீர், நம் சூட்டு நெருப்பு, நம் மூச்சு காற்று, நம் மனம் ஆகாயம். நமசிவாய என்று சொல்லும்போது இந்த 5 தனிமங்களும் சமன்படுகின்றன, சரியான விகிதத்தில் வருகின்றன. உடல் சமன்பாடு கிடைக்கிறது, மனம் நிலைப்படுகிறது, ஆன்மா விழிக்கிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. சிவனை வழிபட என்ன வேண்டும்? கோவில் வேண்டுமா? விளக்கு வேண்டுமா? பூ வேண்டுமா? இல்லவே இல்லை. சிவன் ஒன்று மட்டுமே கேட்கிறார், நேர்மை, உண்மையான மனம். தேவாரம் சொல்கிறது, மனத்தால் நினைக்கில் மாயோன் அறியா மலைமேல் உறைவான் மலர்ச்சே வடியே. மனதால் நினைத்தால் போதும். கோடீஸ்வரனுக்கும் கையேந்தி பிழைப்பவனுக்கும் சிவன் ஒரே மாதிரி நிற்கிறார். பணம் வேண்டாம், படிப்பு வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், மனம் மட்டுமே போதும். இப்போது ஒரு இனிமையான கதைக்கு வருவோம். திருஞான சம்பந்தர் என்ற சிறு பாலக சிவபக்தன். அவர் சிறு குழந்தையாக இருந்தபோது ஒரு குளத்தில் தனியாக அமர்ந்திருந்தார். தாய் தண்ணீர் எடுக்க வந்தாள். குழந்தை கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தது. தாய் கேட்டாள், ஏன் அழுகிறாய்? குழந்தை சொன்னது, பால் கேட்கிறேன். தாய் தண்ணீர் தெளித்தாள். இங்கே பால் எங்கே? திடீரென்று ஒரு தாயும் தந்தையும் வந்தார்கள். தாய் பார்வதி, தந்தை சிவன். ஒரு தங்க கோப்பையில் பால் கொடுத்தார்கள். அந்த பால் குடித்த குழந்தை ஞானத்தில் மூழ்கியது. அந்த நாளிலிருந்து பாடல் பாடினார். இந்த கதை என்ன சொல்கிறது? சிவன் குழந்தையின் அழுகையை கேட்டார். ஏன்? ஏனென்றால் அந்த அழுகை உண்மையானது. அது ஆர்ப்பாட்டம் இல்லை, அது நடிப்பு இல்லை, அது வெறும் உண்மையான தேவை. நமது பிரார்த்தனைகளும் அப்படி இருக்க வேண்டும். நடிப்பு வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம்,
உண்மையான மனம் போதும். இப்போது ஆழமான ஒன்றை பேசுவோம். பல பேர் கேட்கிறார்கள், தியானம் செய்யும் போது ஒரு ஒளி தெரிகிறது, அது என்ன? அல்லது உடல் நடுங்குகிறது, ஏன்? அல்லது கண்ணீர் வருகிறது, ஏதாவது தவறா? இல்லை, இதெல்லாம் நல்ல அறிகுறிகள். உடல் நடுங்கினால் என்ன? நீண்ட நாளாக அடைத்து வைத்த ஆற்றல் வெளியே வருகிறது. கண்ணீர் வந்தால் என்ன? நீண்ட நாளாக அழாமல் வலியை மூடி வைத்திருந்தது திறக்கிறது. ஒளி தெரிந்தால் என்ன? நமது உள்ளிருக்கும் நனவு விழிக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லாமே சரியானவை. பயப்படாதீர்கள், அனுமதியுங்கள். சிவன் கையை பிடித்திருக்கிறார், விழமாட்டீர்கள். ஒரு பெண்மணி என்னிடம் சொன்னாள், தியானத்தில் ஒரு கணம் என்னை நான் மறந்தேன். யாரோ ஒருவர் என்னை அணைத்துக் கொண்டிருந்தார் மாதிரி ஒரு உணர்வு. அது என்ன? அது அன்பு, அது சிவன், அது பிரபஞ்சம் உங்களை சொல்கிறது, நீ தனியில்லை. இப்போது ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். சிவபெருமான் சந்திரசேகரர் என்று ஒரு பெயர். தலையில சந்திரனை வைத்திருப்பவர். ஏன் சந்திரன்? சந்திரன் ஒரு குளிர்ச்சியின் சின்னம், ஒரு அமைதியின் சின்னம். நாம் எத்தனை நேரம் சூட்டில் வாழ்கிறோம்? கோபத்தின் சூட்டு, போட்டியின் சூட்டு, பயத்தின் சூட்டு. அந்த சூட்டில் நம் மனம் வாடுகிறது. ஆனால் சிவன் தலையில் குளிர்ந்த சந்திரன் வைத்திருக்கிறார். அப்படின்பது சொல்கிறது, எவ்வளவு சூட்டான நிலையிலும் ஒரு குளிர்ச்சியான நிலை உள்ளே வைத்திரு. அந்த குளிர்ச்சி என்ன? தியானம், நிதானம், ஒரு நிமிடம் நிறுத்தி சிந்திப்பது. கோபம் வரும்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள், ஆழமாக மூச்சு விடுங்கள், சிவா என்று மனதுக்குள் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன நடக்கிறது. இந்த ஒரு பழக்கம் மட்டுமே உங்கள் உறவுகளை மாற்றும், உங்கள் வேலையை மாற்றும், உங்கள் உடலை மாற்றும். இப்போது ஒரு முக்கியமான தத்துவத்திற்கு வருகிறோம். சிவன் ஒரு துறவி, ஒரு யோகி. ஆனால் அவர் குடும்பஸ்தரும் கூட. பார்வதி அவர் மனைவி, கார்த்திகேயன் விநாயகன் அவர் பிள்ளைகள். இந்த இரண்டு நிலையும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தார். இது நமக்கு என்ன சொல்கிறது? ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை விட்டு ஓடுவது இல்லை. ஆன்மீகம் என்பது வாழ்க்கையில் இருந்தே ஆழமாக வாழ்வது, குடும்பத்தில் இருந்தே ஆனந்தம் கண்டுபிடிப்பது, வேலையில் இருந்தே அர்த்தம் உணர்வது. சிவன் நமக்கு ஒரு பாதை காட்டுகிறார். சந்நியாசியாக ஆகாமல் பக்தராக வாழு. உள்ளே துறவியாக இரு, வெளியே கர்மயோகியாக இரு. இப்போது ஒரு நடைமுறை வழிமுறை சொல்கிறேன். நாள் முழுக்க வாழ்க்கையில் சிவனை எப்படி அனுபவிப்பது? காலையில் எழுந்திருக்கும் போது, கண் திறக்கும் முன்பு ஒரு நிமிடம் கண்ணை மூடியே வையுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய நாள். இந்த நாளை நான் அன்போடு, அமைதியோடு, நன்றியோடு வாழ்வேன் என்று சொல்லுங்கள். சாப்பிடும்போது முதல் வாய் எடுப்பதற்கு முன்பு ஒரு நொடி நிறுத்துங்கள். இந்த உணவு கொடுத்தவர்களுக்கு நன்றி, இதை வளர்த்தவர்களுக்கு நன்றி, இதை சமைத்தவர்களுக்கு நன்றி. இந்த ஒரு பழக்கம் மட்டுமே உங்கள் செரிமான சக்தியை மாற்றும், ஆன்மீக உணர்வை மாற்றும். யாரோடாவது பேசும்போது அவர்கள் கண்களை பாருங்கள், அவர்கள் ஆன்மாவை பாருங்கள். எல்லா உயிரிலும் சிவன் இருக்கிறான். தத்துவமசி, அதுவே நீ. இந்த உணர்வோடு பேசுங்கள். தூங்கும் முன்பு ஒரு நிமிடம் இன்று நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைவு கூறுங்கள். ஒன்றே ஒன்று போதும். இன்றைக்கு இந்த ஒன்று நடந்தது, நன்றி சிவனே. இந்த 4 பழக்கங்கள் எழும்போது, சாப்பிடும்போது, பேசும்போது, தூங்கும்போது, இவை உங்கள் வாழ்க்கையை ஒரு தியானமாக மாற்றும். இப்போது மிக ஆழமான ஒரு கேள்விக்கு வருகிறேன். சிவன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார்? ஏன் ஒரு கோவிலில் நின்று வாழ்க்கையை ரசிக்கவில்லை? ஏன் வெந்நீர் பூசிக்கொண்டு முண்டமான சுடுகாட்டில் உட்கார்ந்திருக்கிறார்? ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. சுடுகாடு என்பது முடிவின் இடம், எல்லாமே முடியும் இடம். அங்கே இருப்பது என்று சொல்கிறது, நான் முடிவை அஞ்சவில்லை, அழிவை அஞ்சவில்லை, மாற்றத்தை அஞ்சவில்லை, முடிவிலும் நான் இருக்கிறேன், முடிவிற்கு அப்பால் நான் இருக்கிறேன். இது நமக்கு என்ன சொல்கிறது? மரணத்தையும் மாற்றத்தையும் இழப்பையும் கண்டு பயப்படாதே. அவற்றின் பின்னாலும் ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையில் நான் இருக்கிறேன். வேலை போனால் பயப்படாதே. வேலைக்கு அப்பால் உன் வாழ்க்கை இருக்கிறது. உறவு உடைந்தால் அழாதே. அந்த உறவுக்கு அப்பால் நீ இருக்கிறாய். உடல் நோய்வாய்ப்பட்டால் சோர்ந்து விடாதே. உடலுக்கு அப்பால் உன் ஆன்மா இருக்கிறது. சிவன் அதை ஒவ்வொரு நிமிடமும் சொல்கிறார். அந்த சுடுகாட்டில் அமர்ந்தே. இப்போது ஒரு முக்கியமான நிலைக்கு வருகிறோம். சிவனின் ஊர்த்வ தாண்டவம் பற்றி கேட்டிருப்பீர்கள். வானத்தை நோக்கி ஒரு காலை தூக்கி நடனமாடுவது. அந்த நடனம் என்ன சொல்கிறது? நான் பூமியிலும் இல்லை, வானத்திலும் இல்லை, இரண்டுக்கும் இடையே எல்லையில்லாத ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன். அந்த இடம்தான் நம் மனம், நம் நனவு, நம் ஆன்மா. அது பூமியும் இல்லை, உடலும் இல்லை, வானமும் இல்லை, கனவும் இல்லை. அது இரண்டுக்கும் இடையிலான விழிப்பு. அந்த விழிப்பை உணர்வதே தியானம். இப்போது ஒரு எளிய பயிற்சி சொல்கிறேன். கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். இழுக்கும் போது 1, விடும்போது 2, மீண்டும் 1, மீண்டும் 2. இந்த எண்ணிக்கையில் மனம் ஒரு புள்ளியில் நிற்கிறது. அந்த நிறுத்தமே ஆரம்பம். 1 நிமிடம் செய்தால் பதில் வரும். 5 நிமிடம் செய்தால் அமைதி வரும். 20 நிமிடம் செய்தால் மாற்றம் வரும். சிவனின் திருவைந்தெழுத்தான நமசிவாயத்தை உங்கள் மூச்சோடு இணைத்து விடுங்கள். இழுக்கும் போது நமசி, விடும்போது வா ஏ. கொஞ்சம் பயிற்சி செய்தால் இது இயல்பாகிவிடும். அப்புறம் நடக்கும் போதும், வேலை செய்யும் போதும், சாப்பிடும் போதும் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையில நீங்கள் நடக்கிற இடம் எல்லாம் கோவில். அந்த நிலையில நீங்கள் தொடும் விஷயம் எல்லாம் பிரசாதம்.
அந்த நிலையில நீங்கள் பார்க்கிற முகம் எல்லாம் சிவனே. இப்போது ஒரு ஆழமான கேள்விக்கு வருவோம். பல பேர் கேட்கிறார்கள், நான் தவறு செய்தேன், சிவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இதை கேட்கும் போதே என் நெஞ்சு வலிக்கிறது. ஏனென்றால் இந்த கேள்வி கேட்கிற மனிதர்கள் ஏற்கனவே போதுமான வலி அனுபவிச்சிருக்கிறார்கள். சிவன் யார வேண்டாம் என்று சொன்னார்? இல்லவே இல்லை. ஒரு தடவை கூட. மாறாக சரித்திரத்தில் பார்த்தால் மிகப்பெரிய தவறு செய்தவர்களையே சிவன் தன்னிடம் வைத்துக் கொண்டார். விஷத்தை குடித்தவர் அவர். ஆழகால நஞ்சை கண்டத்தில் வைத்துக் கொண்டவர். மற்றவர்களை காக்க தன்னையே தியாகம் செய்தவர். அந்த சிவன் உங்களை மட்டும் விளக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? இல்ல. அவர் உங்கள் தவறை அறிவார். ஆனால் அந்த தவறை வைத்து உங்களை தண்டிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் ஒரு நீதிபதி இல்லை, அவர் ஒரு தந்தை. அப்பா, தப்பு செய்தேன் என்று சொல்லுங்கள், அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்க வேண்டாம், விரிவாக விளக்க வேண்டாம். வெறும் தப்பு செய்தேன் அப்படி என்று நேர்மையாக சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை போதும். அவர் மீதி பார்த்துக் கொள்வார். ஒரு கதை. வள்ளல் பட்டினத்தார் என்ற சிவ பக்தர். அவர் இளமையில் குடும்பஸ்தராக இருந்தார். ஒரு நாள் சிவன் அவரிடம் வந்தார். ஆனால் வடிவம் மாறி வந்தார். ஒரு வியாபாரியாக ஒரு பொருளை கொடுத்தார். இதை திரும்ப தருவேன் என்று சொன்னார். அந்த பொருளை திரும்ப தர வந்தபோது பட்டினத்தாருக்கு திடீரென்று எல்லாமே புரிந்தது. இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இந்த செல்வம் எல்லாமே கடன் வாங்கியது. ஒரு நாள் திரும்ப தரண்டும். அந்த கணத்தில் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். வெறும் கோவணம் மட்டும் வைத்துக்கொண்டு சிவனை நோக்கி நடந்தார். அந்த சந்துஷ்டி, அந்த சுதந்திரம், அது யாருக்கும் கொடுக்க முடியாது. சிவன் மட்டும் கொடுக்க முடியும். இப்போது நாம் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் பேசிக்கொண்டிருந்த அந்த ரகசியம் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. ஏன் சிவன் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பதில் சொல்கிறார்? அதற்கு விடை மிகவும் எளிமையானது. சிவன் எப்போதும் பதில் சொல்கிறார். ஆனால் நாம் கேட்கும் நிலையில இல்லை. ஒரு ரேடியோ நினைச்சு கொள்ளுங்கள். ஒளிபரப்பு எப்போதும் நடக்கிறது. ஆனால் நாம் சரியான அதிர்வெண்ணில் டியூன் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சத்தமும் சலசலப்பும் மட்டுமே கேட்கும். இரவு 8:45 அந்த அதிர்வெண். அந்த நேரத்தில் மனம் இயல்பாகவே அமைதியான நிலைக்கு வர தயாராக இருக்கும். நாம் டியூன் செய்தால் சிவன் பேசுவார். ஆனால் டியூன் என்றால் என்ன? தொலைபேசியை வையுங்கள். கவலைகளை ஒரு நிமிடத்துக்கு ஒரு பக்கத்துல வையுங்க. மூச்சை சரி செய்யுங்க. சிவனை நினையுங்க. அவ்வளவுதான். அந்த நிலையில ஒரு சின்ன குரல் வரும். அது உங்கள் மனசின் குரலா, சிவனின் குரலா என்று தெரியாது. ஆனால் அது சரியான திசை காட்டும். அதை நம்புங்க. இப்போது ஒரு முக்கியமான நுண்ணிய அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். தியானத்தில் சில நேரம், ஒரு கணம், நான் யார் என்ற கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்போது பதில் தேடாதீர்கள். அந்த கேள்வியிலேயே தங்கியிருங்கள். அந்த தங்குதல் தான் விடை. நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடுவது மூளையின் வேலை. ஆனால் அந்த கேள்வியிலேயே அமர்வது ஆன்மாவின் வேலை. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கேள்வியில் அமர்ந்திருக்கும் போது ஒரு ஆழமான அமைதி வரும். ஒரு தெளிவு வரும். நான் இந்த உடல் மட்டுமில்லை, நான் இந்த எண்ணங்கள் மட்டுமில்லை, நான் அதை பார்க்கும் ஒரு நனவு என்ற உணர்வு வரும். அந்த நனவுதான் சிவன். அந்த நனவு கண்டவன் சிவனை கண்டவன். ரமண மகரிஷி என்ன சொன்னார்? நான் யார் என்ற ஒரே கேள்விக்கு உண்மையான விடை கண்டுபிடித்தால் போதும். அதுவே மோட்சம், அதுவே ஆனந்தம். இப்போது ஒரு கடைசி முக்கியமான விஷயம். சிவனை அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, தன்னை மறப்பது. நான் என்ற ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை மறந்தால் சிவன் நினைவுக்கு வருவார். நாம் எப்போதும் நான் பற்றியே யோசிக்கிறோம். என் கஷ்டம், என் சுகம், என் மானம், என் கவலை. இந்த என் மூடுபனி மாதிரி மனதை மூடிக்கொண்டிருக்கும். அந்த மூடுபனி விலகும் பொழுது கதிரவன் தெரிவது போல சிவன் தெரிவார். மூடுபனியை விலக்க தேவையில்லை, விலகட்டும் என்று அனுமதிக்க வேண்டும். அவ்வளவுதான். தியானத்தில் நான் பற்றிய எண்ணங்கள் வரும். அவற்றை நிறுத்த முயற்சிக்காதீர்கள். வா போ என்று பார்த்து கொண்டிருங்கள். ஒவ்வொன்றும் போகும்போது சிவன் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாவார். இப்பொழுது சிவபெருமானின் பிரளயகால நடனம் பற்றி பேசுவோம். பிரளயம் என்றால் எல்லாமே முடிவதுதான். ஒரு யுகம் முடிகிறது, ஒரு பிரபஞ்சம் மூடிக்கொள்கிறது. அந்த நேரத்தில் சிவன் தாண்டவம் ஆடுகிறார். ஒரு பிரபஞ்சம் முடியும் போது கூட நடனம் ஆடுகிறார். ஏனென்றால் முடிவு என்பது இல்லாமல் ஆவதில்லை. ஒரு புதிய படைப்பிற்கான தயாரிப்பு. இது ஒரு மாபெரும் தத்துவம். உங்கள் வாழ்க்கையில எப்போதாவது ஒரு யுகம் முடிஞ்ச மாதிரி உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரு உறவு முடிஞ்சது, ஒரு வேலை முடிஞ்சது, ஒரு கனவு உடைந்தது. அந்த நேரத்தில் நடனம் ஆடுங்க. மனசுக்குள்ள இது முடிஞ்சது, இன்னொரு புதியது வருகிறது என்று சொல்லுங்க. சிவன் அதை 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் செய்யலாம். இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். நமது வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு சிவன் எவ்வாறு தீர்வு கொடுக்கிறார் என்று. முதல் தீர்வு கர்மா. நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை உருவாக்குகிறது. நாம் நல்லது செய்தால் நல்லது வரும், தீயது செய்தால் தீயது வரும். இது தண்டனை இல்லை, இது இயற்பியல் விதி. ஒரு பந்தை சுவரில் அடித்தால் திரும்பும். இது சிவன் வைத்த நியதி. ஆனால் கர்மாவை மாற்ற முடியுமா? ஆமாம். எப்படி? தவம், அதாவது திட்டமிட்ட தியானம், திட்டமிட்ட சேவை, திட்டமிட்ட அன்பு. இந்த மூன்றும் கர்மாவை கரைக்கும். இரண்டாவது தீர்வு பக்தி. நேசித்தால் கரையும். சிவனை நேசியுங்கள், உங்கள் பிரச்சனையை நேசியுங்கள். ஆமாம், பிரச்சனையையும்.
ஏனென்றால் அது உங்களை வளர்க்க வந்திருக்கிறது. மூன்றாவது தீர்வு அர்ப்பணம். எல்லாவற்றையும் சிவனிடம் கொடுத்து விடுங்கள். கவலைகளை கொடுங்கள், பயத்தை கொடுங்கள், ஆசைகளை கொடுங்கள், என்னையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் தாங்குவார். இந்த மூன்றும் செய்தால் பிரச்சனை இல்லாமல் போகலாம், அல்லது பிரச்சனை இருந்தாலும் அது உங்களை அழிக்காது. இப்போது ஒரு இனிய விஷயம். சிவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, திரிசூலம். 3 முனைகள். அந்த 3 முனைகள் என்ன சொல்கிறது? ஒரு முனை கடந்த கால கவலையை அழிக்கிறது, ஒரு முனை எதிர்கால பயத்தை அழிக்கிறது, ஒரு முனை நிகழ்கால அலட்சியத்தை அழிக்கிறது. திரிசூலம் நமக்கு சொல்கிறது, கடந்த காலத்தை விடு, எதிர்காலத்தை விடு, நிகழ்காலத்தில் விழிப்பாக இரு. இந்த ஒரு தத்துவம் மட்டுமே கடந்த காலத்தை விட்டுவிட்டு எதிர்காலை பற்றி கவலைப்படாமல் இப்போது இங்கே முழுமையாக இருப்பது, இது மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எத்தனை நேரம் நாம் நேற்றை நினைத்து இன்றை வீணாக்குகிறோம்? எத்தனை நேரம் நாளையை பற்றி கவலைப்பட்டு இன்றை அனுபவிக்க மறக்கிறோம்? திரிசூலம் சொல்கிறது, அதை அழி, இப்போது இரு. இப்போது ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறேன். சிவன் ஆசுதோஷர், சீக்கிரமே மகிழும் சுபாவம் கொண்டவர். பெரிய வேண்டுதல் வேண்டாம், பெரிய படையல் வேண்டாம், சின்ன மனம் போதும், உண்மையான ஒரு நிமிடம் போதும். வேல்விழா நாட்களில் ஒரு கிழவி ஒரு வேப்பம் பூவை கொண்டு வந்தாள். அது மட்டும்தான் இருந்தது அவளிடம். கோவில் குருக்கள் சொன்னார், இது என்ன பூ, இதை வாங்க மாட்டோம். அந்த கிழவி அழுதாள், உள்ளே போய் மலர்களை வைத்தாள். சிவன் அதை ஏற்றுக்கொண்டார். ஏன்? ஏனென்றால் அந்த வேப்பம் பூவில் அவளின் முழு இதயம் இருந்தது. நீங்கள் கொடுப்பது என்னவாக இருந்தாலும் அது முழு இதயத்துடன் கொடுங்கள், சிவன் ஏற்றுக்கொள்வார். இப்போது ஒரு நுண்ணிய அனுபவத்திற்கு வருகிறோம். சில நேரம் தியானத்தில் ஒரு ஆழமான அமைதி வரும். அந்த அமைதியில ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கும், காரணமில்லாத மகிழ்ச்சி, யாரும் ஏதும் கொடுக்காமல் வரும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியே ஆனந்தம். அந்த ஆனந்தமே சிவன், ஆனந்தமே சிவம். சித்தர்கள் இதை 1000 தடவை சொல்லி இருக்கிறார்கள். ஆனந்தம் வெளியிலிருந்து வராது, அது உள்ளிலிருந்தே வரும். அதை தோண்டி எடுப்பதே தியானம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்களா? இல்லை என்றால் ஏன் இல்லை? பெரும்பாலும் நாம் சொல்வோம், இந்த பிரச்சனை தீர்ந்தால் ஆனந்தமாக இருப்பேன், இந்த கடன் தீர்ந்தால் சந்தோஷமாக இருப்பேன், இந்த உறவு சரியானால் மகிழ்ச்சியாக இருப்பேன். சிவன் சொல்கிறார், தலைகீழாக செய். முதல் ஆனந்தமாக இரு, பிறகு பிரச்சனை தீரும், முதல் சந்தோஷமாக இரு, பிறகு கடன் தீரும், முதல் அன்போடு இரு, பிறகு உறவு சரியாகும். இது வெறும் ஆன்மீக பேச்சு இல்லை, இது உளவியல் உண்மை. சந்தோஷமான மனிதன் சரியான முடிவெடுக்கிறான். சரியான முடிவு சரியான விளைவை தருகிறது. விளைவு சரியாகும் போது வாழ்க்கை சரியாகும். சரி, இன்றிரவு 8:45 என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறை தொகுப்போம். 1. தொலைபேசியை வையுங்கள். 2. ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். 3. ஒரு சின்ன விளக்கு ஏற்றுங்கள். 4. கண்களை மூடுங்கள். 5. ஆழமாக 3 மூச்சு விடுங்கள். 6. நமசிவாய் என்று மனதுக்குள் மெல்ல சொல்லுங்கள். 7. 5 நிமிடம் அமர்ந்திருங்கள். 8. எழும்போது நன்றி சிவனே என்று சொல்லுங்கள். இவ்வளவுதான். பிரம்மாண்டமான செயல் இல்லை, ஆனால் விளைவு பிரம்மாண்டமானது. ஒரு சின்ன நீரோட்டம் தினமும் ஒரே இடத்தில் ஓடும்போது கல்லும் தேயும். தினமும் 5 நிமிடம் தியானம் செய்யும் போது மனசும் தெளியும், வாழ்க்கையும் மாறும். சிவன் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு எந்நேரமும் இருக்கிறது. நீங்கள் மட்டும் அதை ஏற்க வேண்டும். இன்றிரவு 8:45 அந்த ஏற்பிற்கான நேரம். ஒரு கடைசி கதை சொல்கிறேன். நம் தமிழ்நாட்டில் ஒரு பழைய கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார்கள். அவர்களுக்கு வயது 80. ஆனால் முகத்தில் ஒரு ஒளி இருந்தது. ஒருவர் கேட்டார், தாத்தா, இந்த வயதிலும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள், ரகசியம் என்ன? பெரியவர் சிரித்தார். ரகசியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம் சிவனிடம் பேசுகிறேன். புகார் சொல்வதில்லை, வரம் கேட்பதில்லை, வெறுமனே சொல்கிறேன், நன்றி, அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை, நன்றி. இது ஒவ்வொரு நாளும் சொன்னால் வாழ்க்கை மாறும். நன்றி சொல்வதற்கு காரணம் தேட வேண்டாம். கண்ணீர் சொட்டினால் கண்ணீர் விட முடிகிறதே, நன்றி. மூச்சு விட்டால் மூச்சு விட முடிகிறதே, நன்றி. சூரியன் உதித்தால் பார்க்க கண்கள் இருக்கின்றனவே, நன்றி. நன்றி என்ற ஒரு உணர்வே ஒரு ஆழமான தியானம். நண்பர்களே, இந்த வீடியோ இங்கே முடிகிறது. ஆனால் உங்கள் பயணம் இப்போது ஆரம்பிக்கிறது. இன்றிரவு 8:45 மறக்காதீர்கள். தொலைபேசியை வையுங்கள், கண்களை மூடுங்கள், நமசிவாய் என்று சொல்லுங்கள், 5 நிமிடம் அமருங்கள். அந்த 5 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஏனென்றால் சிவன் என்றும் காத்திருக்கிறார் நீங்கள் வருவதற்காக. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியது என்றால் இப்போதே லைக் செய்யுங்கள், சந்தா செலுத்துங்கள், கீழே கமெண்டில் நமசிவாய் என்று எழுதுங்கள். அது உங்கள் உறுதியின் சின்னம். சிவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. ஓம் நமசிவாய சாந்தி.